வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்றத தான் பார்க்க போறோம். பிரசிடென்ட்டை நம்ம இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முதல் குடிமகன் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் பத்தி ஆர்டிகல் 54, 55 ரெண்டு ஆர்டிகலும் சொல்லுது. ஆர்டிகல் 54 எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், ஆர்டிகல் 55 மேனர் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலை பத்தி 54ம் குடியரசுத் தலைவர் எப்படியெல்லாம் அதுல தேர்ந்தெடுக்கப்படுறார் அப்படின்றத ஆர்டிகல் 55 சொல்லுது. கண்டென்ட்ல எந்த குழப்பமும் இல்லாததுக்காக நம்ம ரெண்டு ஆர்டிகலையும் சேர்த்து வச்சு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்மைல் ப்ளீஸ் தமிழ் யூடியூப் சேனல், உங்கள் அறிவுக்கு விருந்து, அறியாமைக்கு மருந்து. ஸ்மைல் ப்ளீஸ். குடியரசுத் தலைவர் தேர்தல் நேர்முக தேர்தலா மறைமுக தேர்தலா அப்படின்னு கேட்டா மறைமுக தேர்தல் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். குடியரசுத் தலைவரை மக்கள் நேரடியா தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா மக்களுடைய பிரதிநிதிகள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு இருக்கும் போதே ஒரு சர்ச்சை வந்தது. ஏங்க, குடியரசுத் தலைவர் தேர்தல் இன்டைரக்ட் எலெக்ஷன் சொல்றீங்க, இது ஜனநாயகத்துக்கு விரோதமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றி கொண்டிருந்த குழு என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா, பிரதமருக்கும் தேர்தல் வச்சு குடியரசுத் தலைவருக்கும் தேர்தல் வச்சோம்னா அது தேவையில்லாத ஒரு டைம் வேஸ்ட். அதாவது உங்களுக்கே தெரியும், தேர்தல்னா ஜஸ்ட் 1-2 நாள்ல நடத்தி முடிச்சிட முடியாது. அந்த தேர்தல் நடக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே ஒட்டுமொத்த நாட்டையும் எலெக்ஷன் கமிஷன் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம பிரதமர் தேர்தல் நடத்துறதுக்கே 10,000 கோடி 20,000 கோடி வீணாகுது. அந்த நிலைமையில பிரசிடென்ட்டுக்கும் எலெக்ஷன் வச்சோம்னா அது தேவையில்லாம பணத்தையும் வேஸ்ட் பண்ற மாதிரி. இதை தாண்டி பிரதமருக்கும் தேர்தல் வச்சு பிரசிடென்ட்டுக்கும் தேர்தல் வச்சா அவங்க 2 பேருக்குள்ள அதிகார பகிர்வு நடக்கும்போது நீ பெரியவனா நான் பெரியவனா, உன் அதிகாரம் பெருசா ஏன் அதிகாரம் பெருசா, இந்த மாதிரி எல்லாம் ஈகோ வளர்ந்து அவங்களுடைய நல்லுறவே நாசமா போயிடும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தானங்க? இப்ப முக்கியமான ஒரு வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கண்ட்ரி, அதுல பிரசிடென்ட்டுக்கு தான் பவர் அதிகம். நம்ம இதுல பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கண்ட்ரி, அதனால பார்லிமெண்ட்டுக்கு தான் பவர் அதிகம். அதனாலதான் முக்கியமா குடியரசுத் தலைவர் தேர்தலை மறைமுக தேர்தலா வைக்கிறாங்க. சரி, இப்ப குடியரசுத் தலைவருக்கு யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இந்த இடத்துல தான் எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எலக்ட்ரல் காலேஜ்ல தான் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு ஓட்டு போட போற எல்லாம் இருப்பாங்க. இவருக்கு யாரெல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்பி, அதுக்கப்புறம் எல்லா மாநிலத்திலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது எம்எல்ஏ, அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசங்கள் அடிப்படையில பார்த்தோம்னா பாண்டிச்சேரி மற்றும் டெல்லியை சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஓட்டு போடலாம். யாரெல்லாம் ஓட்டு போடலாம் தெரிஞ்ச பிறகு யாராரு போடக்கூடாதுன்னு தெரியணும் இல்லையா? அதாவது நம்ம இங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்ற வார்த்தையை தான். பார்லிமெண்ட்ல இருக்கிற எம்பி எல்லாம் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் தான் ஓட்டு போடணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, மக்களவையில இப்போதைக்கு 545 எம்பிக்கள் இருக்காங்க. அதுல 543 பேர் தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. மிச்சம் 2 பேரு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் இல்லையா, அந்த 2 எம்பி ஓட்டு போடக்கூடாது. அதே மாதிரி ராஜ்யசபா எடுத்துக்கிட்டோம்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் 233, மிச்ச 12 எம்பிக்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க. சோ அதனால அந்த 12 பேரும் ஓட்டு போடக்கூடாது. அதே மாதிரி மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்ல எல்லாம் யார் ஓட்டு போடுறாங்களோ அந்த எம்எல்ஏக்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போடணும். நாமினேட்டட் எம்எல்ஏஸ் ஓட்டு போடலாம் வரக்கூடாது. இதை தாண்டி சில மாநிலங்கள்ல மட்டும் 2 அவை இருக்கும். சட்டப்பேரவை மட்டும் இல்லாம சட்ட மேலவை இருக்கும். அதுல நம்ம சட்டப்பேரவையில இருக்கிறவங்களே எம்எல்ஏன்னு சொல்லிடுறோம். சட்ட மேலவையில இருக்கிறவங்க எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அந்த எம்எல்சியா இருக்கிறவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்ல நாமினேட்டடா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஓட்டு போடக்கூடாது. ஓகே, இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரிப்பா, இப்ப உத்தரப்பிரதேசத்துல ஒரு எம்எல்ஏவுக்கு 10 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஆனா பாண்டிச்சேரி எம்எல்ஏ 30,000 40,000 பேர் தானே ரெப்ரசென்ட் பண்ண போறாங்க. அது எப்படி 2 பேரும் ஒன்னா ஆவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வேல்யூ ஆஃப் ஓட். அதாவது ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் ஓட்டு மதிப்பு ஒரே மாதிரி இருக்காது. அது எப்படி உத்தரப்பிரதேச எம்எல்ஏவும் பாண்டிச்சேரி எம்எல்ஏவும் ஒன்னாக முடியும்? இது சின்ன தொகுதி, அது பெரிய தொகுதி இல்ல அப்படின்னு இருக்குது இல்லையா? அதை சரி கட்டுறதுக்கு தான் ஒரு கால்குலேஷன் மெத்தட் இருக்கு. அதன்படி ஒரு எம்எல்ஏ உடைய ஓட்டை எப்படி கணக்கிடணும்னா, ஒரு ஸ்டேட்டோடைய மொத்த பாப்புலேஷன் டிவைடட் பை தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ இன்டு 1/1000. அதாவது நீங்க தமிழ்நாட்டோடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையை எடுத்துக்கோங்க. அத 234 தொகுதி இருக்கு இல்லையா, 234 எம்எல்ஏ,
இல்லையே, அதனால டிவைட் பண்ணுங்க இன்டு 1/1000. இதுதான் ஒரு எம்எல்ஏ உடைய ஓட்டு மதிப்பு. ஆனா மக்களே, நீங்க ஒரு விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப உள்ள குடியரசுத் தலைவர் இப்ப உள்ள மக்களை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா ஓட்டு மதிப்புன்றது 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகையின் அடிப்படையில தான் ஓட்டு மதிப்பை கணக்கிட்டு இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 8 கோடியில 234 டிவைட் பண்றதுல 1971 4 கோடிக்கு மேல இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த மக்கள் தொகையில இருந்து தான் 234 டிவைட் பண்றாங்க. சரி, இப்ப எம்எல்ஏ ஓட்டு இப்படி கணக்கிட்டுலாம், எம்பி ஓட்டு எல்லாமே ஒன்னா அதுவும் வேற வேறையா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா, எம்பி ஓட்டை எப்படி கணக்கிடுவாங்கன்னா, ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களுடைய ஓட்டு மதிப்பையும் கூட்டிக்கணும். அதுல லோக்சபா ராஜ்யசபாவை சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுடைய நம்பரால வகுக்கணும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம நாட்டுல இருக்கிற 4120 எம்எல்ஏ உடைய ஒட்டுமொத்த ஓட்டு மதிப்பை கூட்டிக்கணும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒட்டுமொத்த ஓட்டு மதிப்பை கூட்டும் போது ஒரு 10 லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுல இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் எவ்வளவு இருக்காங்க? லோக்சபாவில் 543, ராஜ்யசபாவில் 233, ரெண்டுத்தையும் கூட்டினா 776. சோ 10 லட்சம் ஓட்டை 776 வகுத்தா எம்பியோடைய ஓட்டு மதிப்பு உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, இப்ப அடுத்த கொஸ்டின், குடியரசுத் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறவரு அதிகபட்ச ஓட்டு வாங்கியிருந்தா போதுமா, இல்ல ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வாங்கியே ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நம்ம இப்ப பார்க்க போறது எலக்ட்ரல் கோட்டா. எலக்ட்ரல் கோட்டானா என்னன்னா, டோட்டலா செல்லக்கூடிய வாக்குகளுடைய எண்ணிக்கையிலிருந்து 50% +1 அப்படியாவது வாங்கி ஆகணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், மொத்த செல்ல தகுந்த ஓட்டுகளின் எண்ணிக்கை 10 லட்சம்னு வச்சுக்கோங்க. அந்த 10 லட்சத்துல பாதி 50%ன்றது 5 லட்சம். சோ 5,01,000 அப்படி வாங்கிட்டா ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சரிப்பா, அப்படின்னா ஒருத்தர் 50% வாங்கவே இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? எலெக்ஷனை மறுபடியும் நடத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போமே, எலெக்ஷன்ல 5 பேர் போட்டியிடுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்தவர் 40% ஓட்டு வாங்கியிருக்காரு, செகண்ட் வந்தவர் 25% வாங்கியிருக்காரு, தேர்ட் வந்தவர் 20, ஃபோர்த் வந்தவர் 10, ஃபிஃப்த் வந்தவர் 5, இப்படி வச்சுப்போமே. இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது எலெக்ஷன்ல கடைசியில ரொம்ப முக்கியமானது. proportional representation by the means of single transferable vote அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும். பெருசா இதை நினைச்சு குழம்பிக்காதீங்க. இது என்னன்னு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அதாவது குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் ஓட்டு போட மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடும்போது போட்டியிடுற 5 பேர்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு, அந்த மாதிரி 5 பேருக்கும் சொல்லி போடணும். இப்ப மொத தேர்தல்ல வாக்கு எண்ணும் போது எல்லாருடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை மட்டும்தான் கூட்டுவாங்க. அதன்படி ஒருத்தர் 50%க்கு மேல வாங்கி தேர்தல் முடிஞ்சிடும். ஆனா அப்படி வாங்கல, நான் சொன்னபடி 40, 25, 20, 10, 5 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்டியிடுற 5 பேர்ல லாஸ்டா இருக்கிறவர் யாரு அப்படின்னு பாப்பாங்க. உங்களுக்கே தெரியும், அந்த 5% வாங்குறவர் இல்லையா, அந்த 5% ஓட்டு பெட்டியை எடுத்து அதோடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டெல்லாம் கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 5% ஓட்டுல செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுத்து மிச்ச 4 பேர் பெட்டியில யாருக்கு போட்டிருக்காங்க அந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வரும்போது யாருக்காவது 50% பூர்த்தி ஆயிடுச்சான்னு பாப்பாங்க. அப்படியும் பூர்த்தி ஆகலையா, இப்ப இருக்கிற 4 பேர்ல யாரு கடைசி அந்த 10% வாங்கினார் இல்லையா, அவரை உட்கார வச்சுட்டு அவர் பெட்டியில இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்டு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் யாரு அப்படின்னு பார்த்து மிச்சம் இருக்கிற 3 பேர் பெட்டியில மாத்தி மாத்தி நிரப்பிக்கிட்டே வருவாங்க. ஒருவேளை அப்படியும் பூர்த்தி ஆகலன்னா 3வது இடத்துல இருக்காரு இல்லையா, தம்பி அங்கிள் டிஸ்டர்ப் பண்ணாத, அப்படி போய் ஓரமா விளையாடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு அவர் பெட்டியிலையும் கை வச்சிட வேண்டியதான். லாஸ்டா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் 50% தாண்டி தானே ஆகணும். கடைசியில இப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்க. சரி, இப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது சில பிரச்சனைகள் வருது. குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிவு சார்பா மறுபடியும் கவுண்டிங் பண்ணணும், இதுல ஏதோ ஃப்ராடு நடந்திருக்கு, ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தா ஃபைனலா அதுல தலையிடுற உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்கு. இப்ப இதுல யாராவது ஒருத்தர் வந்து, ஏங்க நீங்க குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் வைக்கும் போது எங்க மாநில சட்டமன்றம் காலியாவே இருந்தது, சப்போஸ் அது மட்டும் எம்எல்ஏக்களால நிரப்பப்பட்டிருந்ததுன்னா அவங்க போட்ட ஓட்டே தலையெழுத்தே மாத்தி இருக்கும், ரிசல்ட்டே மாறி இருக்கும், எங்க மாநிலத்துல கூட 4 MP இல்ல
இல்லைங்க, அவர் வந்து ஓட்டு போட்டிருந்தா எப்படி வேணா மாறி இருக்கும் அப்படின்லாம் போய் கேஸ் கொடுத்தா அதை சுப்ரீம் கோர்ட் கேஸாவே எடுத்துக்காது. சரி, இப்ப அடுத்த ஒரு விஷயம், இன்கேஸ் எப்படியோ குடியரசுத் தலைவர் ஃப்ராட் பண்ணி தான் ஜெயிச்சிட்டாரு, அந்த தேர்தல் முடிவுகள் சர்ச்சைக்குரியது, அதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்ப ஜனவரியில தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் ஜூன் மாசம் குடியரசுத் தலைவரே இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு நடுவுல ஜனவரியில இருந்து மே மாசம் வரைக்கும் இந்திய பாராளுமன்றம் நிறைவேற்றின பல பில்லுக்கு அவர் தான் கையெழுத்து போட்டிருப்பாரு இல்லையா? குடியரசுத் தலைவரா ஜெயிச்சதே செல்லாதுன்னதுக்கு அப்புறம் அந்த பில்லுல கையெழுத்து போட்டது மட்டும் செல்லுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செல்லும். எப்படியா இருந்தாலும் அந்த 5 மாசத்துக்கு அவர் தானே குடியரசுத் தலைவரா இருந்தாரு. சோ ஃபைனலி அவ்வளவுதாங்க, நீங்க குடியரசுத் தலைவர் தேர்தலை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு எம்எல்ஏ ஓட்டும் இன்னொரு எம்எல்ஏ ஓட்டும் வேற வேற அப்படின்னு ப்ராப்பரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு தெளிவா யோசிச்சவங்க என்னைக்கோ இருந்த 50 கோடி மக்களை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இப்போ உள்ள குடியரசுத் தலைவரும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அதை கொஞ்சம் புதுசா மாத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். என்னதான் 2021 மக்கள் தொகை கணக்கிடலனாலும் அட்லீஸ்ட் 2011 கணக்கிட்டாங்க இல்லையா? அதன் அடிப்படையிலாவது மாத்தலாம். அப்படி இல்லனா நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஆதார் வச்சிரலனா அவங்கள குடிமகனாவே அரசு ஏத்துக்கிறது இல்ல இல்லையா? எந்த சலுகையா இருந்தாலும் ஆதார் வேணும்னு கேக்குறாங்க இல்லையா? அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற ஆக்டிவ் ஆதார் எவ்வளவு இருக்கோ அதன் அடிப்படையிலாவது மக்கள் தொகையை கணக்கிடலாம். இது அந்த அளவுக்கு தெளிவா வராதே அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னைக்கோ இருந்த 50-51 கோடி மக்களுக்கு இப்ப ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய 100 கோடிக்கு மேலான ஆதாரே எவ்வளவோ பரவாயில்ல இல்லையா? சோ இதுல ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் ஸ்மைல் ப்ளீஸ் தமிழ் சேனலோடைய தாழ்மையான கருத்து. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் அனுப்புங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம். Smile. Please. Smile. Please. Smile. Please. Smile. Please. Smile. Please. Smile. Please.